السلام عليكم ورحمة الله وبركاته. إن لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا وحبيبنا وقدوتنا وأسوتنا محمد ابن عبد الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்கள் உற்றார் உறவினர்கள், அவர்களை பின்பற்ற நடந்த சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், முஜ்தஹிதீன்கள், இறைநேச செல்வர்கள், குறிப்பாக இந்த சபையில் கலந்து கொண்டு நாம் இருந்து மீண்டும் நலவட்டமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மிக ரமலானுடைய சிறப்பான மாதத்தில் ஒரு சிறப்பான நேரத்தில் நாம் எல்லாம் இங்கு கூடியிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, ரமலான் மாதம் ஒரு சிறப்பான மாதம். அந்த மாதத்திற்கு என்ன சிறப்பு இருக்கிறதோ அதே மாதிரி நோன்பு வைக்கக்கூடிய அந்த நோன்புக்கும் தனி சிறப்பு இருக்கிறது. ஒரு மனிதன் நோன்பு வைத்தாலும் வைக்காவிட்டாலும் ரமலானுடைய சிறப்பு என்கிற அந்த தன்மை நிச்சயமாக அந்த மனிதனுக்கு கிடைக்கத்தான் செய்யும். அவன் அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய நேரத்தில் எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரமலான் மாதத்திற்கென்று ஒரு விசேஷ அமல் நாம் குர்ஆனிலேயோ சுன்னாவிலேயோ பார்க்க முடியவில்லை. ரமலான் மாதத்திற்கென்று ஒரு விசேஷமான ஒரு அமலை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித்தரவில்லை. எப்பொழுதும் வழமையாக நாம் செய்யக்கூடிய அமல்கள் என்ன இருக்கிறதோ அந்த அமல்களை நாம் செய்வதற்கு ரமலானில் கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். ரமலானில் முக்கியத்துவம் கொடுத்து அந்த அமலை செய்கிறோம். தவிர ரமலானுக்கென்று ஸ்பெஷலாக விசேஷமாக எந்த அமலையும் செய்வதற்கு நமக்கு மார்க்கத்தில் அப்படி ஒரு கட்டளை இடப்படவில்லை. தொழுகை எப்பொழுதும் தொழுகிற மாதிரி தான். சுன்னத்துகளை பேணுவது எப்பொழுதும் ஒன்றுதான். அதே மாதிரி இரவு தொழுகை என்பது எப்பொழுதும் தொழ வேண்டிய ஒரு அம்சம்தான். நாம் அதை பொடும்போக்காக விட்டு விடுகிறோம். லுஹா தொழுகை என்கிற தொழுகை, இப்படிப்பட்ட அமல்கள் எல்லாம் எப்பொழுதும் நாம் செய்யக்கூடிய அமல்கள் தான். விசேஷமாக ரமலானுக்கென்று பிரத்யேகமாக ஒரு அமலை செய்யுங்கள் என்று நமக்கு கட்டளையிடப்படவில்லை என்பதை முதல்ல உங்களுடைய மேலான கவனத்துக்கு அறிய தருகிறேன். இருந்தாலும் இந்த ரமலான் மாதத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் வழங்குகிற ஒரு பெரிய சிறப்பு என்னவென்று சொன்னால், மற்ற காலங்களில் நாம் செய்கின்ற அந்த அமலுக்கு கிடைக்கிற கூலியை விட ரமலான் காலங்களில் நாம் செய்கின்ற அமலுக்கு கூடுதலான நன்மைகள் வழங்கப்படுகிறது. அதுதான் வித்தியாசம். மற்ற காலங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு அமலி இப்னி ஆதம் யுதாஅஃபு அனில் ஹஸனா யுதாஅஃபுல் ஹஸனா. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் செய்யக்கூடிய அந்த அமலுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 10 நன்மைகளை அல்லது அதை விட கூடுதலாக இரட்டிப்பான கூலிகளை அல்லாஹ் கொடுக்கிறான். நாம் ஒரு அமலை செய்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அமலுக்கு 10 நன்மைகளை வழங்குகிறான், அல்லது அதை விட இரட்டிப்பான கூலியை கொடுக்கிறான். இப்படியாக 700 வரைக்கும் அந்த கூலிகளை அல்லாஹ் நீடித்து கொடுக்கிறான். இது எல்லா காலங்களிலும் அல்லாஹ் கொடுக்கிற ஒரு சிறப்பான கூலியாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு, இல்ல சுயாம, நோன்பை தவிர. நோன்பு காலங்களில் பொறுத்தவரையிலே நாம் செய்யக்கூடிய அமலை பொறுத்தவரையில் அந்த அமலுக்கு அல்லாஹ் கொடுக்கிற மிக பிரதான கூலி என்னவென்று சொன்னார், எல்லா காலங்களிலும் நோன்பு அல்லாத காலங்களில் கொடுக்கக்கூடிய விட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி 700 வரைக்கும் இரட்டிப்பாக கூலி கொடுப்பதாக சொல்கிறானோ அந்த கூலியை விட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூடுதலாக அதற்கென்று விசேஷமான கூலியை அல்லாஹ் கொடுக்கிறான். என்ன கூலி? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது சொன்னார்கள், அதற்காக நான் கூலி கொடுக்கப்படுகிறேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஇன்னஹு லீ வ அன அஜ்ஸி பிஹி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதாக சொல்கிறார்கள், நான் நோன்பாளிகளுக்காக வேண்டி அவர்கள் செய்கின்ற அமலுக்காக வேண்டி நானே கூலி வழங்குகிறேன் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக சொல்கிறார்.
மற்றவைகளுக்கெல்லாம் ஒரு அமலுக்கு 10 நன்மையிலிருந்து 700 வரைக்கும் நன்மை கொடுப்பதாக கூறிய ரமலானுடைய காலங்களில் நோன்பாளிகள் செய்யக்கூடிய, நோன்பு அல்லாதவர்களும் செய்யக்கூடிய, ரமலானுடைய விசேஷமாக மற்ற நாட்களில் செய்யக்கூடிய அந்த அமலை கவனம் எடுத்து செய்கின்ற காரணத்தால் அவர்களுக்கு கூலியாக எப்பொழுதும் கொடுக்கிற கூலியை விட நானே கூலி வழங்குகிறேன் என்று 19ஆக அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். இது ஏன் அல்லாஹ்வே நானே கூலி வழங்குகிறேன் என்று ஏன் சொல்ல வேண்டும்? எல்லா அமலுக்கும் அல்லாஹ் தான் கூலி வழங்குகிறான். இருந்தாலும் இந்த ரமலானுடைய காலங்களில் நாம் செய்கின்ற அமலுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நானே கூலி வழங்குகிறேன் என்று சொல்வதின் மூலமாக அந்த கூலி இன்னதுதான் என்று அறிவிக்கப்படாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதனுடைய மகிமையை, அதனுடைய அந்தஸ்தை, அதனுடைய கூலியை மறைத்து வைத்திருக்கிறான் என்பதுதான் இதனுடைய விளக்கமாக இருக்கும் என்று நமக்கு அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக கூறிய இந்த செய்திக்கு நமக்கு விளக்கமாக கொடுத்திருக்கிறார். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் தானே அதற்கு நானே கூலி வழங்குகிறேன் என்று சொல்வதன் மூலமாக 700 அதைவிட கூடுதலாக வழங்குகிற கூலி என்பதை தாண்டி அதைவிட கூடுதலாக நானே வழங்குகிறேன் என்று பொறுப்பெடுத்துக் கொள்வதன் மூலமாக ரப்புல் ஆலமீன் விசேஷமான ஒரு கவனத்தை நோன்பாளிகளுக்கும் நோன்பு காலங்களில் நாம் செய்கின்ற அமலுக்கும் அல்லாஹ் கூலி வழங்குகிறான். இதை தவிர ரமலானில் மட்டும் விசேஷமாக இன்ன அமல்களை செய்ய வேண்டும் என்று நமக்கு குறிப்பாக எந்த ஒரு சுன்னாவிலும் நம்மால் பார்க்க முடியவில்லை. அப்போ எப்பொழுதும் நாம் செய்யக்கூடிய அமல்தான், ரமலானில் நாம் அதை மிக விசேஷமாக செய்து வருகிறோம். அதற்கு அல்லாஹ் இப்படியான ஒரு கூலியை நமக்கு கொடுக்கிறான். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வே சொல்கிறான். ஏன் தெரியுமா? நான் அவர்களுக்கு விசேஷமாக நானே கூலி வழங்குறேன் தெரியுமா? அவர்கள் எனக்காக வேண்டியே அவர்கள் தாகித்திருந்தார்கள், எனக்காக வேண்டியே அவர்கள் பசித்திருந்தார்கள், எனக்காக வேண்டியே அவர்கள் ஆசைகளை எல்லாம் அடக்கியிருந்தார்கள். அப்படிப்பட்ட அமல்களை அவர்கள் செய்யும் பொழுது எனக்காக வேண்டி அவர்கள் செய்த காரணத்தால் நானே அவருக்கு கூலி வழங்குகிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுவதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கம் தந்தார். எனவே தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கினான். நோன்பாளிகள் நோன்பு காலங்களிலே அவர்கள் நோன்பு நோற்று ஆசைகளை எல்லாம் அடக்கி இறைவனுக்காக வேண்டி கட்டுப்பட்டு உணர்வுகளை எல்லாம் கட்டுப்படுத்தி அவர்கள் வாழ்ந்து தங்களுடைய அமல் விஷயத்தில் கவனம் எடுத்து கொண்ட காரணத்தால் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசேஷமான கூலியை வழங்குகிறான். அந்த கூலி இன்னது என்று குறிப்பிடப்படாவிட்டாலும் கூட அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்கிறான். சூரத் ஹாக்கா என்கிற வசனத்தில் குலு வஷ்ரபு ஹனீஅம் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் காலியா என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். குலு வஷ்ரபு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையிலே மிக பயங்கரமான மஹ்ஷருடைய தேர்வை நமக்கெல்லாம் தெரியும். மஹ்ஷருடைய கடுமையை பற்றி, மஹ்ஷருடைய கொடுமையை பற்றி நாம் எல்லாம் பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கையெட்டும் தூரத்தில் அந்த சூரியன் இருக்க அந்த மாதிரியான வெப்பத்தினுடைய உச்சாணியில் இருக்கக்கூடிய நேரம், மிக பயங்கரமான ஒரு மைதானத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மோசமான சூழலில், அந்த கொடுமையான ஒரு வேதனையான ஒரு காலகட்டத்தில் அல்லாஹ் புறத்திலிருந்து நோன்பாளிகளுக்கு விசேஷமாக ஒரு அறிவிப்பை அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் தனது திருமறையில் அதைத்தான் சொல்கிறான். குலு வஷ்ரபு ஹனீஅம் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் காலியா என்று அல்லாஹ் புறத்திலிருந்து ஒரு சப்தம் வருகிறது. குலு வஷ்ரபு என்று அல்லாஹ் சொல்வான். தாகித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, வெப்பத்தினுடைய உச்சாணையில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், அவனுக்கு தண்ணீருடைய தேவையின் அதிகரிக்கக்கூடிய நேரம், பசியினுடைய கொடுமை, அங்கு இருக்கக்கூடிய வேதனையினுடைய கடுமை, இவைகளெல்லாம் அந்த மனிதனுக்கு மிகப்பெரிய பாதிப்பில் இருக்கிற அந்த காலகட்டத்தில் அல்லாஹ் புறத்திலிருந்து இப்படியான ஒரு அறிவிப்பு, நீங்கள் சாப்பிடுங்கள் குடியுங்கள், குலு வஷ்ரபு, சாப்பிடுங்கள் குடியுங்கள், ஹனீஅன் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சாப்பிடுங்கள், மகிழ்ச்சியாக குடியுங்கள், பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் காலியா, உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்திலே எனக்காக வேண்டி தாகித்திருந்தீர்கள், எனக்காக வேண்டி ஆசைகளை அடக்கியிருந்தீர்கள், எனக்காக வேண்டி பசித்திருந்தீர்கள். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் உலகத்தில் வாழ்ந்த காரணத்தால் இப்பொழுது நீங்கள் இந்த நேரத்தில் சாப்பிடுங்கள், குடியுங்கள், பருகுங்கள். அதுவும் கூட எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஹனீஅன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஹனியர் என்று சொன்னால் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக என்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். எனவே அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கூலியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நோன்பாளிகளுக்காக வேண்டி தர காத்திருக்கிறான் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக சூரத் அல்-ஹக்கா என்கிற இந்த அத்தியாயத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். எனவே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலையில் நாம் ரமலானுடைய காலங்களை கழித்து வருகிறோம். இப்படி இந்த ரமலானுடைய காலங்களில் நாம் செய்திட்ட அமல்கள், ரமலானுடைய காலங்களில் நாம் கடைசியினுடைய அந்த ரமலானுடைய இறுதிக்கு வந்திருக்கிறோம், இறுதி 10 இருக்கிறோம். நாம் இதுகாலம் 20 நாட்கள் செய்திட்ட அமல்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள், பட்டியல் போட்டு பாருங்கள்.
இவ்வளவு சிறப்பான ஒரு கூலியை தரக்கூடிய வளமையாக எப்பொழுதும் செய்யக்கூடிய அமல் தான் ரமதானுடைய அமல் என்பது. விசேஷமான அமல்கள் இல்லை, எப்பொழுதும் வளமையாக செய்து வரக்கூடிய அந்த அமலுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்பொழுதும் வழங்குற கூலியை விட இரட்டிப்பான கூலி என்று சொல்கிறானே, அதையெல்லாம் தாண்டி விசேஷமான ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கு நானே கூலி வழங்குவேன், மனுஷனுடைய கடுமையான கஷ்டத்தில் அவர்களுக்கு உண்ணுங்கள், பருகுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள் என்றெல்லாம் அவர்களுக்கு சொல்லப்படும் என்று அல்லாஹ் தனது திருமறையிலே குறிப்பிட்டு அந்த உன்னதமான நோன்பாளிகளுடைய அமலுக்கு இவ்வளவு சங்கை கொடுக்கிறார். 20 நாட்கள் நாம் செய்திட்ட அமல்களை யோசித்து பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சிறப்பான ஒரு அமல், இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாட்களுடைய அமல்களை நாம் செய்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். செய்யாதவர்கள் கை செய்யப்பட வேண்டும். அப்படியானால் அப்படிப்பட்ட புனிதமான அமல்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய கூலிகளை பாழடைத்து விட்டோமே, இனிமேலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கக்கூடாது என்கிற ஒரு சினை, ஒரு கவலை, ஒரு சோகம் நமக்கு வர வேண்டும். 20 நாட்கள் எங்களை விட்டு ரமதான் சென்று கொண்டிருக்கிறது. முடியின் கட்டத்தில் நாங்கள் இருக்கோம். இறுதி பத்தினுடைய அந்த முதல் நாளில் அமர்ந்திருக்கிறோம். எங்களுடைய 20 நாட்கள் நாங்கள் செய்திட்ட அமல்கள் மிக மிக சொற்பமாக இருக்கிறது, குறைவாக இருக்கிறது. அதற்கு பிரமாண்டமான கூலிகளை எல்லாம் தருவதாக சொல்லி இருக்கிறான், வாக்களித்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தை நாங்கள் இழந்து விட்டோமோ என்கிற கவலையோடு நாம் இறுதியில் அமர்ந்திருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, இந்த ரமதானுடைய சிறப்புகளில் நாம் பார்க்கும் பொழுது 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. முதல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிற ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், ரமலான் மாதத்திற்கு என்று ஒரு தனி சிறப்பு இருக்கிறது, நோன்புக்கு என்று ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. எல்லா காலங்களிலும் செய்கிற அமல் தான் விசேஷமாக எந்த அமலும் ரமதானில் செய்ய தேவையில்லை, எப்பொழுதும் செய்யக்கூடிய அமல் தான். ஆனால் இங்கு கூலி அல்லாஹ் கூடுதலாக அதற்கு இரட்டிப்பை தாண்டிய ஒரு அம்சத்தை கொடுக்கிறான். இது ஒரு விஷயம். நோன்பு வைக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, நோன்பு வைக்காமல் ஒருவர் நோன்பு வைக்க முடியவில்லை, அவருடைய பலகீனம், அவருடைய உடலை நோன்பு வைக்காமல் இந்த அமல்களை அவர் செய்து வந்தால் கூட ரமதானில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற அந்த சிறப்பான கூலியை கண்டிப்பாக கொடுப்பான் என்பது 2வது கருத்து கடமையில்லை. ஆக இதை தாண்டி அடுத்த ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தருகிறான். 20 நாட்கள் நமக்கு கொடுக்கிற ஒரு சிறப்பு அந்தஸ்து போக இன்னொரு வாய்ப்பை நமக்கு தருகிறான். இறுதி 10 என்கிற அந்த 10 நாட்களில் ஏற்கனவே 20 நாட்கள் ரமதானில் அல்லாஹ் கொடுக்கிற சிறப்புகளை எல்லாம் விட அதை விட மிகவும் உச்சாணியை தொடக்கூடிய, இவ்வளவுதான் கூலி என்று மட்டிட்டு கூற முடியாத ஒரு சிறப்பான கூலிகளை தருவதற்குத்தான் எஞ்சிருக்கக்கூடிய 10 நாளை வைத்திருக்கிறோம். இப்பொழுது புத்திசாலி என்ன செய்ய வேண்டும்? 20 நாட்களை நாங்கள் தவற விட்டு விட்டோம். 20 நாட்களில் நாங்கள் உயர்ந்த அந்த அந்தஸ்துகளையும் நன்மைகளை பெறுவதற்குண்டான வாய்ப்பை நாங்கள் இழந்து விட்டோம். சரி, போகட்டும். இருக்கக்கூடிய 10 நாட்கள் அதில் நாம் எப்படி நம்முடைய அமல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும், அதற்காக வேண்டி என்ன தயாரிப்பை நாம் செய்ய வேண்டும்? இழந்துட்டு 20 நாட்களை நினைத்து வருத்தப்படுவது மட்டுமல்லாமல் எங்கிருக்கக்கூடிய 10 நாட்களில் இருக்கக்கூடிய சிறப்பான அம்சத்தை, அதனுடைய மகிமையை புரிந்து நாம் இன்னும் நிறைய அமல்கள் செய்வதற்கு அல்லாஹ் வழங்குகிற ஒரு பாக்கியம் தான் இறுதி 10 நாட்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே அன்பான சகோதரர்களே, இன்றைய நம்முடைய தலைப்பினுடைய நோக்கமே இந்த இறுதி 10 நாட்களை, ரமதானுடைய கடைசி 10ஐ நாம் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும், ரமதானை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் என்கிற அந்த அம்சங்களை எல்லாம் ரமதானுக்கு முன்னாடி நாம் அறிஞர்களின் வாயிலாகவும் புத்தகங்களின் வாயிலாகவும் நாம் தெரிந்திருக்கிறோம். இருந்தாலும் இருக்கக்கூடிய 10 நாட்களை நாம் எப்படி சிறப்புப்படுத்த வேண்டும் என்கிற அந்த அடிப்படையை இந்த தலைப்பில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த எஞ்சி இருக்கக்கூடிய 10 நாளைக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பை பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையிலே ஒரு வசனத்திலே சொல்கிறார், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வ அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் ஸலாம் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதத்தினுடைய சிறப்பில், இந்த மாதத்தினுடைய இறுதி 10 சிறப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சிறிய வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ கத்ர், நாம் நிச்சயமாக லைலத்துல் கத்ரிலே இந்த வேதத்தை நாம் இறக்கினோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். புனிதமிக்க இரவு என்று சொல்கிறான். ரமதானுக்கு பகலில் ஒரு சிறப்பு இருக்கிறது, இரவில் சிறப்பு ஒன்று இருக்கிறது. லைலத்துல் கத்ர் என்பது அது இரவில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பாக்கியம். லைலத்துல் கத்ர் என்று சொன்னாலே அது சங்கை பொருந்திய இரவு தான். எனவே ரமதானுடைய பகலில் நாம் செய்கிற அமலை விட இரவில் நாம் செய்யக்கூடிய அமலுக்கு அல்லாஹ் இன்னும் உன்னதமான நன்மையை கொடுக்கிறான். எனவே தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், இந்த லைலத்துல் கத்ருடைய நாளில் நாம் குர்ஆனை இறக்கி இருக்கோம். இந்த மாதத்திற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. ரமலான் மாதம் என்ன சிறப்பு என்று சொன்னால், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், இந்த இறைவேதம் இறக்கப்பட்டதால் இந்த மாதத்துக்கு தனி சிறப்பு அல்லாஹ் கொடுக்கிறான். குர்ஆன் இருக்கிறது, ஹுதல் லின்னாஸ்
மக்களுக்கு எல்லாம் வழிகாட்டக்கூடிய இறைமை. இதுவரைக்கும் அல்லாஹ் விடுக்கிற சவால், இந்த குர்ஆன் மாதிரியான ஒரு வேதத்தை உங்களால் கொண்டு வர முடியுமா என்று அந்த அளவுக்கு அற்புதமாக ஒரு சவாலை விடுத்து இதுவரைக்கும் அந்த சவாலை யாராலும் எதிர்கொள்ள முடியவில்லை என்று சொல்கிற ஒரு அற்புதமான, எல்லா மக்களுக்கும் பொதுவான முறை, எல்லா விஷயங்களை பற்றியும் பேசக்கூடியது. ஆன்மீகத்தை மட்டுமல்ல, அரசியலை மட்டுமல்ல, ஒரு மனிதன் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டுமானாலும் இந்த குர்ஆனை அவன் பின்பற்றினாலே போதும் ஒழுக்கம் உள்ளவனாக மாற முடியும். ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தின் அடிப்படையில் வேதத்தை பின்பற்றி நடப்பது என்பது ஒரு பக்கம் இருக்க, இஸ்லாத்தை அங்கீகரிக்காதவர்கள் கூட குர்ஆன் சொன்னபடி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாட ஒழுக்கமுள்ள ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வாழ முடியும் என்பதற்கு குர்ஆன் மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த அற்புதமான குர்ஆன் இறக்கப்பட்டதால் இந்த மாதத்திற்கு தனி சிறப்பு, அது சந்தேகமில்லை. அதிலும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதத்தை குர்ஆன் இறங்கியதால் சிறப்பு படுத்தப்படாலும் இந்த மாதத்தில் கடைசி பத்திற்கு ஒரு தனி சிறப்பை கொடுக்கிறான். ஏன் தெரியுமா? இந்த கடைசி பத்தில் தான் குர்ஆனை அல்லாஹ் இறக்கினான். அது லைலத்துல் கத்ருடைய நாளிலே இறக்கினான். இந்த நாளுக்கு ஒரு தனி சிறப்பு. இந்த நாளுக்கு சிறப்பு கிடைக்கிறதுக்கு காரணம், அந்த சிறப்பின் மூலமாக இந்த மாதத்திற்கும் அல்லாஹ் சிறப்பை கொடுக்கும். குர்ஆன் ஒரு நாள்ல இறங்கிச்சு, லைலத்துல் கத்ருடைய நாள். இந்த மாதத்தை அல்லாஹ் சிறப்பாக்கி விட்டான். அப்படியானால் இறக்கப்பட்ட அந்த நாளுக்கு அல்லாஹ் எவ்வளவு சிறப்பை கொடுப்பான்? அந்த நாள் லைலத்துல் கத்ருடைய நாள் என்று அல்லாஹ் சொல்றான். சங்கை பொருந்திய ஒரு இரவு என்று அல்லாஹ் சொல்றான். இன்ன அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். அல்லாஹ் கேட்கிறான், வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், முஹம்மதே உங்களுக்கு லைலத்துல் கத்ர் என்று அறிவித்தது எது என்று அல்லாஹ் கேட்கிறான். இது அரபுகளுடைய அந்த போங்கு நடை என்று சொல்வார்கள். அரபுகளுடைய நடை பாருங்க, நீங்க அல் காரிஅத்து மல் காரிஅ வமா அத்ராக மல் காரிஅ, இது அரபுகளுடைய நடை. அரபுகள் இப்படி சொல்லுகின்றார்கள், இப்படி பேசுகிறார்கள். இப்படி ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் அரபுகள் பேசக்கூடிய ஒரு வளமை. ஏன் இப்படி சொல்றான்னா, உன்னதமான மாதம் என்பதை, நாள் என்பதை இன்னும் அல்லாஹ் அதை உறுதி சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இன்ன அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். குர்ஆனுடைய வார்த்தைகளை பொறுத்தவரையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேவையில்லாமல் அலங்காரத்திற்கு வார்த்தையை சொல்ல மாட்டான். மனிதர்களாக நாம் பேசும்பொழுது, அதே மாதிரி ஒரு பேச்சாளர் பேசும்பொழுது அலங்காரத்துக்கு சில வார்த்தைகளை, அதிகப்படியான வார்த்தைகளை சொல்வார்கள். அதில் கழிக்க வேண்டிய நேரம் ஏராளம் அம்சங்கள் இருக்கலாம். குர்ஆனில் அப்படி சொல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்று சொன்னது அறிவித்தல் எது என்று முஹம்மது உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹ் கேட்பதன் மூலமாக என்ன சொல்ல வருகிறான் என்றால், ஒரு அற்புதமான ஒரு நாள், அற்புதமான ஒரு இரவு, சங்கை பொருந்திய இரவு என்பதை அல்லாஹ் இன்னும் வலுவாக அழுத்தமாக அதை சொல்லி தருகிறான். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். அடுத்து சொல்கிறான், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த மாதத்திற்கு தனி சிறப்பு என்று சொன்னோம். அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய நாட்களுக்கு தனி சிறப்பு, இந்த மாதத்தினுடைய பகல் வேளைக்கு தனி சிறப்பு, இந்த மாதத்தினுடைய கடைசி பத்திற்கு ஒரு தனி சிறப்பு. அந்த சிறப்புகளில் ஒன்றுதான் அங்கு இருக்கக்கூடிய அந்த இரவுக்கு தனி சிறப்பு. அந்த இரவை தனி சிறப்புப்படுத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது, இந்த இரவில ஒரு மனிதன் வழங்கினால் அவனுக்கு 1000 மாதங்கள் வாங்கிய நன்மை கிடைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை கொடுத்திருக்கிறான். நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் மற்ற மாதங்களில் மற்ற நாட்களில் செய்கிற அமல்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரட்டிப்பான கூலி 200 வரைக்கும் கொடுக்கிறான் என்று சொல்லி முடித்தோம். ஆனால் ரமதானை பொறுத்தவரையில் அல்லாஹ் ரமதானில் செய்யக்கூடிய அமலுக்கு இன்னதான் கூலி என்று சொல்லாமல் நானே கூலி வழங்குகிறேன் என்று படைத்த ரப்பல் ஆலமீன் அதற்கு பிரத்யேகமான ஒரு பொறுப்பை எடுத்துக்கொண்டான் என்று நாம் ஹதீஸ் குதிசியிலே அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சஹீஹ் முஸ்லிமுடைய செய்தியை பார்த்தோம். அப்படியெல்லாம் சொன்ன ரப்பல் ஆலமீன் இந்த கடைசி பத்திலே லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு அல்லாஹ் கொடுக்கிற சிறப்பு என்னவென்றால், அந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அந்த நாளில் இரவு, ஒரே இரவு, ஒரு சில நிமிடங்கள், ஒரு 2 ரக்காத்து தொடக்கூடிய நேரம், அது எந்த நேரம் என்ன தெரியாது. அந்த நேரத்தில் நாம் செய்திட்ட அமலுக்கு 1000 மாதங்கள் நாம் செய்கிற அமலை விட சிறப்பான கூலி உள்ள சொல்றோம். 1000 மாதங்கள் செய்கிற அமலுக்கான கூலி என்று சொல்லவில்லை. கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்கள் நாம் செய்கிற அந்த அமலை விட அதிகமான ஒரு நன்மையை அல்லாஹ் தந்திருக்கிறார். அதை விட சிறந்தது என்று அல்லாஹ் சொல்றான். என்று சொல்லிட்டு கைரு மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலு மலாயிகத்து வர்ரூஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய ரூஹ் என்கிற அந்த ஜிப்ரீல் அங்கு இறங்கி கொண்டிருக்கிறார். இறங்கி எதுவரைக்கும் அல்லாஹ்வுடைய அருள் கொடை இறங்குகிறது தெரியுமா? சலாம் சலாம், சாந்தி 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 என்று அல்லாஹ்வுடைய அந்த கண்ணியமான சாந்தி இறங்கி கொண்டிருக்கிறது. எதுவரை தெரியுமா? ஹத்தா மதுலஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் வரைக்கும் இந்த பாக்கியம் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக இந்த மாதத்தினுடைய கடைசி பத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பை அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். எனவே அன்பான சகோதரர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, 20 நாட்களை கடந்து விட்ட நாம் எஞ்சிருக்கக்கூடிய 10 நாட்கள் உன்னதமான மகத்துவமிக்க இரவும் அந்த மாதத்தில் அந்த நாளில் இருக்கிறது. அதை தேடுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் காம ரமதான்
ஈமானன் வஹ்திசாபன். இப்படி ஒரு ஹதீஸ் சஹீஹ் புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். யார் ஒருவர் ரமலான் மாதத்தில் நின்று வணங்கினாரோ அப்படின்னு ஒரு ஹதீஸ். இன்னொரு இடத்துல யார் இரவு தொழுகை தொழுதாரோ அப்படின்னு பொதுவாக வந்திருக்கிறது. அது ரமலான் அல்லாத காலம். அதான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரமலானுக்கு என்று விசேஷமாக எந்த அமலும் செய்ய தேவையில்லை. எப்பொழுதும் செய்யக்கூடிய சராசரி அமல் தான், அவ்வளவுதான். எனவே தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் இரவு தொழுகையில் ஈடுபட்டால் அவனுடைய முன் பின் பாவங்கள் சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர். அல்லாஹ் கொடுக்கிற எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. சிறு பாவங்கள், நாம் இனிமேல் செய்ய போகிற சிறு பாவங்களை கூட அட்வான்ஸ் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுத்தான் இந்த இரவு தொழுகை தொழுதா. எல்லா காலங்களிலும் அப்படித்தான். ஆனால் லைலத்துல் கத்ருடைய இரவுடைய அந்த இரவு தொழுகைக்கு ரசூலுல்லாஹ் சொன்னது பாருங்கள், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி வ மா தஅக்கர் அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம். ஸஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லைலத்துல் கத்ருடைய நாளிலே, லைலத்துல் கத்ருடைய நாளிலே, அந்த இரவிலே யார் ஒருவர் நின்று வணங்குகிறாரோ, லைலத்துல் கத்ருடைய இரவிலே ஒரு மனிதன் நின்று வணங்கினால் அவருடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன, சிறு பாவங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசேஷமாக இந்த நன்மையை சொல்கிறார். லைலத்துல் கத்ரில் நின்று வணங்குங்கள், இரவு தொழுகையில் ஈடுபடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார். அப்படியானால் நமக்கு ஒரு தேடுதல் வருகிறது, நாங்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை அடைவதற்கு நின்று வணங்க வேண்டும். அப்படியானால் லைலத்துல் கத்ருடைய இரவு எது என்று பார்க்கும் பொழுது நாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அந்த இரவை நமக்கு சொல்லி இந்த நாள் தான் என்று குறிப்பாக சொல்லவில்லை. அன்பான சகோதரர்களே, பாசத்துக்குரிய தாய்மார்களே, நம்முடைய சகோதரர்களை பற்றி நாம் பார்க்கும் பொழுது உண்மையிலே கை சேதப்பட வேண்டியதாக இருக்கு. ஒரு நாள் 27வது நாள் அதுதான் லைலத்துல் கத்ருடைய நாள் என்று நம்பி உண்மையிலேயே லைலத்துல் கத்ருடைய நாளை தொலைத்துக் கொண்டிருக்கிற இந்த சமுதாயம் கவலைப்பட வேண்டிய விஷயம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான், ஒரு சந்தோஷமான பொருள் கொடையை நமக்கு தந்திருக்கிறான். நாம் இதில் தெளிவா இருக்கிறோம். லைலத்துல் கத்ருடைய நாள் என்றால் எது என்பதில் நாம் மிக தெளிவாக இருக்கிறோம். அது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நிஅமத், அருள் கொடை. ஆனால் ஒரு சமுதாயம், நம்முடைய இஹ்வான்கள், நம்முடைய சகோதரர்கள் லைலத்துல் கத்ருடைய இரவு 27 தான் என்று சொல்லிக்கொண்டு தங்களுடைய உண்மையிலேயே லைலத்துல் கத்ருடைய சிறப்பை தொலைத்துக் கொண்டிருக்கிறார். வேதனைப்பட வேண்டும். பள்ளிவாசலை அலங்கரிக்கிறோம் என்கிற பேரால் அவர்களுடைய ஈமான அலங்கரிக்க அவர்கள் தவறிவிட்டார்கள். எதை தவிர வேறு என்ன சொல்ல முடியும்? தங்களுடைய பள்ளி இறை இல்லங்களை அலங்கரிக்கிறோம் என்கிற பேரால் இறைவனான மறுமையில நமக்கு சொர்க்கத்தில் உன்னதமான இடத்தை, அலங்காரமான இடத்தை, மகிழ்ச்சியான இடத்தை நமக்கு தர வேண்டும் என்கிற அந்த சிறப்பான கூலியை தவறவிட்டுக் கொண்டிருக்கிற இந்த சமுதாயம் என்பதை நினைக்கும் பொழுது வேதனையிலும் வேதனை. அல்லாஹ் நம்மை அதிலிருந்து பாதுகாத்திருக்கிறான். அன்பான சகோதரர்களே, லைலத்துல் கத்ருடைய நாள் எது என்று சொன்னால் நாம் பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஹரஜ யுக்பிரு பி லைலத்துல் கத்ரி ஃபதஹரஜுலானி. நான் லைலத்துல் கத்ருடைய நாள் எது என்று மக்களுக்கு அறிவிப்பதற்காக வேண்டி வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்தேன். ஆனால் ஃபதஹரஜுலான், இரண்டு மனிதர்கள் அங்கு சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். எனவே இப்படி சண்டை போட்டுக் கொண்டிருந்த அந்த ஒரு மோசமான நிலையில் எனக்கு எப்படி ஆகிவிட்டது என்றால், லைலத்துல் கத்ர் எந்த நாள் என்று எனக்கு அறிவிக்கப்பட்டதோ அது என்னால் சொல்ல முடியாமல் மறக்கடிக்கப்பட்டு விட்டது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, இருந்தாலும் கூட இந்த சமுதாயம் லைலத்துல் கத்ருடைய நாளை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு குழுவை நமக்கு சொல்லி தந்தார்கள், ஒரு முன்னறிவிப்பை நமக்கு சொல்லி தந்தார்கள், ஒரு ஜாடையாக சில விஷயங்களை சொல்லி தந்தார்கள். அப்படி சொல்லும்போது சொன்னார்கள், இன்னி அக்ரஜ்து உக்பிருக்கும் பிலைலத்துல் கத்ரி, உங்களுக்கு நான் லைலத்துல் கத்ரை பற்றி உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒத்தப்படையான கடைசி 10 ஒத்தப்படையான நாட்களை லைலத்துல் கத்ரை தேடிக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவுதான் எனக்கு சொல்ல முடியும், அது எந்த நாள் என்பது எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதிலிருந்து வேறு சில சட்டங்களும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு அருள்படை நிஅமத், அல்லாஹ்வுடைய நிஅமத் லைலத்துல் கத்ருடைய நாள் இன்னதுதான் என்று நமக்கு அந்த நாளை குறிப்பாக சொல்றது ஒரு பெரிய அருள் கொடை. அப்படித்தானே நாம் 1000 மாதங்களோட சிறப்பான ஒரு அமலை பெறக்கூடிய ஒரு நாள் இன்ன நாள் தான், இன்ன நேரம் தான் என்று குறிப்பாக நமக்கு சொல்லப்பட்டிருந்தால் எந்த அளவுக்கு நாம் சிறப்பான ஒரு உம்மத்தாக ஆகி இருக்கலாம். ஆனாலும் அதில் அல்லாஹ் ஒரு கையை நாடி இருக்கிறான். இருந்தாலும் இதில் நமக்கு கிடைக்கிற பாடம் என்னவென்று சொன்னால், ஒரு அருள் கொடை, ஒரு நிஅமத். இஸ்லாமிய சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய சண்டைகளும் பிளவுகளும் அல்லாஹ்வுடைய அருள்படைகள் நம் மீது கிடைக்க வேண்டும், அது தடுக்கக்கூடிய ஒரு முசீபத் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு விளக்குகிறது. இமாம் பெருமக்கள் முஹத்திஸீன்கள் இந்த ஹதீஸுக்கு இப்படியான ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறார். உண்மை அதுதான். நமக்கு கிடைக்கக்கூடிய ஏராளமான அருள் கொடைகள், நிஅமத்துக்கள், நமக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிளவுகளும் சண்டைகளும்
அந்த அருள்கொடைகள் நமக்கு கிடைக்கிறதை விட்டு தூரமாக்கப்படுகிறது என்றையும் இந்த உண்மையான இந்த சோகமான ஒரு சிந்தனையை நாம் கண்டிப்பாக ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. அதனால தான் நம்ம பார்க்கிறோம், உலகத்திலும் நஷ்டம்தான், நமக்கு மத்தியில் ஏற்பட்ட பிளவுகளும் துண்டு துண்டாக நாம் கிடைக்கிற இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையும் நமக்கு துனியாவிலும் நிறைய இழிவுகளை நாம் சம்பாதித்து வருகிறோம், சந்தித்து வருகிறோம். நாம் கரங்களாம் தேடிக்கொண்ட ஒரு தீமை என்பதை மறந்துவிட அல்லாஹ் நம்மை சோதிக்கவில்லை. இஸ்லாமிய சமுதாயத்தை அல்லாஹ் சோதிக்கிறான். நமக்கு என்று தலைமையை, நமக்கு மத்தியில் பிளவு என்றெல்லாம் அல்லாஹ் மீது பழி போடுகிறோம். இல்லை அன்பர்களே, நாம் தேடிக்கொண்ட, நம்முடைய கரங்களால் தேடிக்கொண்ட மிகப்பெரிய கை சேதம், நமக்கு மத்தியில் ஏற்பட்ட பிளவுகள், நமக்கு கிடைக்கிற அருள் கொடைகள் எல்லாம் தடுக்கப்படுகிறது, நமக்கு கிடைக்கிற நிஅமத்துக்கள் எல்லாம் அங்கு தடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது என்பதற்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ரை அறிவிக்கிற விஷயத்தில் நமக்கு சொல்லிட்ட அந்த செய்தி, அந்த கபர் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு மோசமான துக்கமான செயலையும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே குடும்பமாக இருக்கட்டும், நண்பர்கள் வட்டமாக இருக்கட்டும், நம்முடைய சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், ஜமாஅத்தாக இருக்கட்டும், இன்னும் சொல்ல வேண்டுமானால் உலக முஸ்லிம்கள், ஒட்டுமொத்த உலக முஸ்லிம் சமுதாயமாக இருக்கட்டும், நமக்கு மத்தியில் பிளவுகளையும் சண்டைகளையும் சச்சரவுகளையும் நாம் ஏற்படுத்துவால் நமக்கு கிடைக்கிற நியமத்துக்கள் அங்கு துண்டிக்கப்படுகிறது, தடுக்கப்படுது. குடும்பமாக இருந்தாலும் அப்படித்தான், கணவன் மனைவி தங்களுக்குள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஒரே அந்த குடும்பங்கள்ல சண்டை சச்சரவு இருந்தால் அல்லாஹ் தரக்கூடிய அருள் கொடை நியமத்துக்களை தடுத்துவிடக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது என்பது இந்த செய்தி நமக்கு சொல்கிறது. ஒரு தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய மனிதர்கள் இருந்து, ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து உலகம் முட்ட இந்த சோதனையை, இந்த வேலையை நாம் பெற்று வருவோம் என்றால் நம்முடைய பிளவு தான் காரணம். சரி, அடுத்து நம்முடைய தலைப்புக்கு வருவோம். எனவே அன்பானவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், எனக்கு லைலத்துல் கத்ர் நாள் எது என்று தெரியாது, எனவே நீங்கள் ஒத்தப்படையான நாட்களை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். இப்போ ஒரு புத்திசாலி என்ன செய்ய வேண்டும்? லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும் என்கிற ஆர்வம் உள்ளவர் என்ன செய்ய வேண்டும்? ரசூலுல்லாஹ்வே சொல்லிவிட்டார்கள், எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது, இன்ன நாள்னு குறிப்பா தெரியாது, எனவே நீங்கள் ஒத்தப்படையான நாட்களை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும் என்கிற ஆர்வம் உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஒத்தப்படையான நாட்களில் அவர்கள் அதை தேடிக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டுமா? இவர்களாக கற்பனை பண்ணி 27 என்று சொல்லி அந்த நாள் தான் லைலத்துல் கத்ர் என்று ஒரு திட்டமிட்டு அவர்கள் இபாதத்தில் ஈடுபடுகிறார் என்று சொன்னால், உண்மையிலேயே அது லைலத்துல் 27 என்பது கூட சந்தேகம்தான். ஒரு 4 நாள்கள் 3 நாள்கள் பிறகு தள்ளி வைத்து பார்க்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். ஆக எப்படி போனாலும் கூட இது ஒரு ஏமாற்றத்தை இந்த சமுதாயம் அடையும். இது ஒரு அவர்களுக்கு கிடைக்கிற ஒரு சாப கேடு என்பதை மறந்து விடாது. எனவே ஒரு உண்மையிலேயே ஹதீஸோடு தொடர்புடையவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்ளபடியாக உள்ளத்தால் நேசிக்கக்கூடியவராக இருந்தார். உயிரை விட மேலாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது உண்மையாக இருக்குமானால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நாம் ஒத்தப்படையான நாட்களில் லைலத்துல் கத்ரை தேடுவதுதான் ஆரோக்கியமானது. ஆபத்திலிருந்து பாதுகாத்து அந்த லைலத்துல் கத்ருடைய உன்னதமான இன்பத்தை பெற முடியுமே தவிர நாம் இஷ்டத்துக்கு 27 என்று முடிவு செய்வதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் லைலத்துல் கத்ரை விட்டுவிட்டு நாம் தேடக்கூடிய ஒரு சாபக்கேடு என்பது மறந்துவிடார். இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது நம்முடைய அறிஞர்கள் ஒரு ஹதீஸ் வைக்கிறார், 27 லைலத்துல் கத்ர் ஹதீஸ் வரதான் செய்யுது அப்படிங்கிற மாதிரி ஹதீஸ், இந்த மாதிரி சில ஹதீஸ்கள் இருக்கத்தான் செய்யுது. அதே மாதிரி இப்படி பார்க்கும் பொழுது இன்னும் சில ஹதீஸ்கள் 23 என்று வரத்தான் செய்கிறது, இன்னும் சில ஹதீஸ்கள் 25 என்று வரத்தான் செய்யும். இப்படி ஒத்தத்தையா ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார். எனவேதான் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஒரு பெரிய இமாம், ஒரு பெரிய முஜ்தஹித், ஒரு பெரிய அறிவாளி, ஒரு பெரிய அறிஞர் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த ஒட்டுமொத்த ஹதீஸுக்கும் அவர்கள் அழகான ஒரு விளக்கம் கொடுத்தார். ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த நாளில் லைலத்துல் கத்ர் என்று அறிக்கப்பட்டு மறக்கடிக்கப்பட்டு விட்டது, எனவே தெரியவில்லை, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது ரசூலுல்லாஹ் ஒரு சில சஹாபிகளுக்கு 27 என்றும் ஒரு சில சஹாபிகளிடத்தில் 25 23 என்றும் தனிப்பட்ட முறையில் கேள்விகள் போது ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்களே என்று சொன்னால், இந்த ஒட்டுமொத்த ஹதீஸினுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே 27 நாங்கள் லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளலாமா என்று கேட்கும் பொழுது நாம் தேடிக்கொள்ளலாம், அந்த கேள்விக்குத்தான் அவர்கள் பதில் சொன்னார்கள். ஒரு மனிதர் கேட்கிறார், சஹாபி 25 தேடிக்கொள்ளலாமா? தேடிக்கொள்ளலாம் என்றுதான் அதற்குத்தான் பதில் சொன்னார்கள். 23 தேடிக்கொள்ளலாம் என்றால் ஆம் தேடிக்கொள்ளலாம் என்றுதான் சொன்னார்கள். ஆக இது அவர் கேட்ட கேள்விக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன பதில். ஆக ஒட்டுமொத்தமாக என்ன சொல்லி இருக்கிறார்கள்? ஒத்தப்படையான நாட்களில் தேடிக்கொள்ளும். இப்படித்தான் அந்த ஹதீஸை சிந்திக்கும். இப்படித்தானே நமக்கு இமாம்கள், இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படித்தானே சிந்திக்க சொல்லி இருக்கிறார்கள். அபூ தாவூத், திர்மிதி போன்ற அந்த கிரந்தங்கள்ல இந்த செய்தியை பார்க்க முடியும். நாம் இப்பொழுது ஒரு முடிவுக்கு வருவோம். லைலத்துல் கத்ருடைய நாள் என்பது ஒத்தப்படையான நாட்களிலே இருக்கிறது. எனவே அந்த நாட்களில் நாம் லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ள முயற்சிக்க வேண்டும், அதில் ஆர்வம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கடைசி 10 நாளில் ஆர்வமாக அமல் செய்வார்கள்.
அந்த 20க்கு பிறகு உள்ள காலங்களில் லைலத்துல் கத்ரை தேடுவதற்காக வேண்டி அவர்கள் கூடுதலான முயற்சி எடுத்துக் கொள்வார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே பாசத்திற்குரியவர்களே, 20 நாட்களுடைய அமல்கள் நாம் ஏதோ செய்திருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்யட்டும். எஞ்சிருக்கக்கூடிய 10 நாட்கள், எஞ்சிருக்கக்கூடிய இன்னும் சில சொற்பமான நாட்கள், கடைசி ஒரு ரமதானுடைய கடைசி பகுதியில் நாம் இருக்கிறோம். இந்த நாட்களிலே நீங்கள் ஒரு இரவை விட்டு விடாதீர்கள், வீணாக விட்டு விடாதீர்கள். அந்த இரவிலே லைலத்துல் கத்ருடைய அந்த மகத்துவத்தை நாம் அடைவதற்கான முயற்சி எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் செய்யுங்கள். ஒத்தப்படை என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இந்த ஒத்தப்படை என்பதில் நமக்கு இன்னும் கூட ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. 20 இன்னைக்கு பிறை 21 நம்மில் கருத்து வேறுபாடுகள், 22 21 20 என்கிற இப்படியான ஒரு குழப்பமான சூழ்நிலை. எனவே நாம் செய்ய வேண்டிய ஆரோக்கியமான விஷயம் அந்த 10 நாட்களையும் கண்ணியப்படுத்துங்கள். ரசூலுல்லாஹ் அப்படிதான் சொல்லியிருக்கிறார். 10 நாட்களையும் நீங்கள் முயற்சி செய்து அமல் செய்யுங்கள். அதற்காக வேண்டிய விசேஷ அமல்களில் அதற்கு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போன எப்பொழுதும் செய்யக்கூடிய அமல். அதில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆர்வம் மூட்டி இருக்கிறார், அவ்வளவு. நம்ம லைலத்துல் கத்ருக்கு விசேஷ அமல்கள் இல்லை. ஒரு காலம் ஆரம்பத்தில் சொன்ன ரமதானுக்கென்று விசேஷமான அமல்கள் இஸ்லாத்தில் சொல்லப்படவில்லை, ஹதீசுகளிலே காணப்படவில்லை. லைலத்துல் கத்ருக்கென்று விசேஷமான அமல்கள் சொல்லப்படவில்லை, ஹதீசுகளிலே காண கிடைக்கவில்லை. ரசூலுல்லாஹ் செய்ததாக அவர்களுடைய துணைவியார்கள் உம்மஹாத்துல் முஃமினீன் ரிதுவானுல்லாஹி அலைஹின்ன அவர்கள் யாருமே அதை பற்றி சொல்லவில்லை என்று இருக்கும் பொழுது எப்பொழுதும் நாம் செய்யக்கூடிய அமல்கள் தான். எனவே அந்த அமல்களை ஆர்வமாக செய்யுங்கள், அதை கடமை போன்ற உணர்வோடு செய்யுங்கள், அந்த நன்மை கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செய்யுங்கள். எனவே தான் ஈமானம் வஹ்திசாபா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈமானம் வஹ்திசாபா, நிச்சயமாக கூலி கிடைக்கும் என்கிற உறுதியோடும் அப்படி கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடும் அவர் லைலத்துல் கத்ருடைய நாளை தேடிக் கொள்ளட்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி இருக்கிறார். எனவே லைலத்துல் கத்ருடைய இரவை தேடுவதற்கு முயற்சி செய்யுங்கள். 10 நாளை வீணாக்கி நாம் கடந்த வருடங்களை விட இந்த வருடம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொள்ளும். அதுக்கு ரசூலுல்லாஹ் அற்புதமான ஒரு துஆவை நமக்கு கற்று தந்தார்கள். ஆயிஷா கேட்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதரே, லைலத்துல் கத்ருடைய நாளில் நாங்கள் என்ன துஆவை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். ஒரு அருமையான துஆ, அற்புதமான துஆ, ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான சங்கையான வாயிலிருந்து வந்த துஆ. அதற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. அல்லாஹும்ம இன்னக ஆஃபுவன் துஹிப்புல் ஆஃபவ ஃபஅஃபு அன்னி. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை செய்யுங்க. அல்லாஹும்ம இன்னக ஆஃபுவன் துஹிப்புல் ஆஃபவ ஃபஅஃபு அன்னி. சும்மா இருக்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருங்க. சமையல் கட்டில் நிற்கும் போதெல்லாம், சமையல் அறையில் நிற்கும் பொழுது பெண்களே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது சொல்லுங்கள், நீங்க உங்களுக்கு சும்மா இருக்கிறோன்னு தெரிஞ்சா இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே அல்லாஹும்ம இன்னக ஆஃபுவன் துஹிப்புல் ஆஃபவ ஃபஅஃபு அன்னி. எவ்வளவு அற்புதமான ஒரு அர்த்தம் பாருங்க. அல்லாஹும்ம இறைவா, இன்னக ஆஃபுவன், நீ மன்னிப்பவனாக இருக்கிறாய். எனவே உன்னிடத்தில் துஹிப்புல் அஃவ, மன்னிப்பை நேசிப்பவனாகவும் இருக்கிறார். ஃபஅஃபு அன்னி, எங்களை மன்னிப்பாய். அல்லாஹும்ம இன்னக அஃபுன், நீ மன்னிப்பவனாக இருக்கிறாய் இறைவா. அது மட்டுமல்ல, துஹிப்புல் அஃவ, மன்னிப்பை நேசிப்பவனாக இருக்கிறார். உனக்கு ஒரு தனி நேசம் இருக்கிறது. மன்னிக்கிறது அல்லாஹ் நேசிக்கிறான். மனுஷனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உண்டான வித்தியாசம், ஃபரக் இதுதான். மனுஷனை பொறுத்தவரை மன்னிக்கும் தன்மை இல்லாதவன். நம்ம சொல்லுமா இல்லை, நம்முடைய பிள்ளை தவறு செய்தாலும் கூட நான் ஒரு காலம் மன்னிக்க மாட்டேன், என் கண்ணிலே முழிக்காதே, என்னை பார்க்க மாட்டேன், என் ஜனாசாவில் கூட கலந்து கொள்ளாது, கோபத்தினுடைய உச்சாணியில் இருக்கும் பொழுது இப்படியான ஒரு வார்த்தைகளை மனிதன் சொல்கிறான். மனிதன் மன்னிக்கிற விஷயத்திலும் கூட கஞ்சத்தனம் இருக்கிறது. மனிதன் மன்னிக்கிற விஷயத்திலும் கூட அவன்கிட்ட அலட்சிய போக்கு இருக்கிறது. மன்னிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தாலும் கூட சமுதாயத்தில் அவனுக்கு என்ன பேரு தெரியுமா? ஏமாளி என்கிற பேர் உண்டு. அவன் என்ன, அவர் ஏமாளி, எல்லாத்தையும் மன்னிச்சுக்கிறவர். ஆனால் ஏமாளியாகவும் இருக்கக்கூடாது, அதையும் இஸ்லாம் சொல்லத்தான் செய்கிறது. ஆனால் மன்னிக்கும் தன்மை என்பது அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரிய தன்மை. அல்லாஹ் நேசிக்கான். எனவே நீங்கள் பாவம் செய்துவிட்டாலும் கூட பாவம் செய்து விட்ட வேண்டும் கவலைப்படாதீர்கள். ஆனால் என்ன கவலைப்பட வேண்டும் என்றால் தௌபா செய்வதற்கு ஆர்வம் எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா என்று அல்லாஹ் சொல்கிறான். விசுவாசம் கொண்டவர்கள் அழைக்க அந்த நடையை பாருங்கள். தவறு செய்த குற்றவாளிகளே என்று அழைக்கவில்லை, விசுவாசம் கொண்டவர்களே தௌபத்தன் நஸூஹா, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இஹ்லாஸான முறையிலே, களப்பற்ற முறையிலே நீங்கள் தௌபா செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அஸா ரப்புக்கும் ஐயுகஃபிர் அன்கும் ஸய்யிஆத்திக்கும். அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், தௌபா செய்தால் கிடைக்கிற நன்மை என்ன தெரியுமா? உங்களுடைய பாவத்தை மன்னிக்க போதுமானவனாக இருக்கிறான். முதல்
அல்லாஹ் கொடுக்கிற முதல் சிறப்பு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், நீங்க தௌபா செஞ்சா கிடைக்கிற வாய்ப்பு என்ன தெரியுமா? உங்களுடைய பாவத்தை மன்னிக்க போதுமானவனாக இருக்கிறான். முதல் கட்டம். அடுத்து சொல்றான், வயதுகிலக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்தி அல்-அன்ஹார், சதா ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சொர்க்கத்தில் நுழைய செய்வான். இது இரண்டாவது கிடைக்கிற அம்சம். இது தௌபாவினால் அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்கிறதுனால, லைலத்துல் கத்ருடைய நாளிலே மன்னிப்பை தேடுங்கள். மன்னிப்பு தேடுறதுனால கிடைக்கிற பாக்கியம் அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான். இரண்டாவதாக சதா நதி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சொர்க்கத்தில், சொர்க்கம் கூட சொல்லல, ஜன்னாத் என்கிறான், சொர்க்கங்களில் சோலைகளில் நுழைய அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான். இது இரண்டாவது அம்சம். மூணாவதாக அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் மூணாவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யௌம லா யுஹ்ஸில்லாஹு நபிய்ய வல்லதீன ஆமனூ மஅஹு, நாள மறுமையில மஹ்ஷர்ல எல்லா மக்களும் ஒன்று திரட்டப்படக்கூடிய அந்த மோசமான சூழ்நிலையிலே நல்லவர்களும் கெட்டவர்கள் உலகத்தில் நம்ம எல்லாம் சேர்ந்து இருக்கிறோம். இந்த சபையில நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருப்பார்கள். கெட்டவர்கள் நல்லவர்கள் கலந்து இருக்கிறார்கள். ஆனா மறுமையில பொறுத்தவரை நல்லவரும் கெட்டவரும் இப்படி கலந்து இருக்கக்கூடிய மஹ்ஷர்ல உலக மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டப்பட்ட அந்த காலகட்டத்தில் நல்லவர்களே தீயவர்களை நல்லவர்கள் விட்டு பிரிந்து விடுங்கள். தீயவர்களே நல்லவர்களை விட்டு நீங்கள் பிரிந்து விடுங்கள் என்று அல்லாஹ் புறத்திலிருந்து ஒரு அழைப்பு வரும். அழைப்பு வந்தோடனே தவறு செய்த குற்றவாளிகள் எல்லாம் தனியா வந்துடுவார்கள், நல்லவங்க எல்லாம் ஒரு பக்கத்தில் இருப்பார்கள். இந்த இதை அல்லாஹ் சொல்கிறான், யௌம லா யுஹ்ஸில்லாஹு நபிய்ய வல்லதீன ஆமனூ மஅஹு, விசுவாசம் கொண்டவர்களை நபியையும் அந்த எல்லா குற்றவாளிகளும் தனியா மாறுகள் என்று பிரித்து கேவலப்படுத்தக்கூடிய காலத்தில் அல்லாஹ் நபியையும் நபியோடு விசுவாசம் கொண்டவர்களை சங்கைப்படுத்துவான். அதில் ஒருவர் யாரு தெரியுமா? அதில் ஒரு குரூப் யாரு தெரியுமா? குழு யாரு தெரியுமா? தௌபா செய்யக்கூடியவர்களும் அந்த மாதிரி கேவலப்படுத்தாமல் அல்லாஹ் காப்பாற்றுவான். எவ்வளவு பெரிய பாக்கியமா இந்த சபையில இருக்கீங்க. ஒரு ஆள் குற்றவாளிகள்லாம் வாங்கன்னு சொல்லி உங்களுக்கு முன்னால் தனிமைப்படுத்தப்படும் பொழுது மனசு எப்படி இருக்கும்? நம்மளை இப்படி கேவலப்படுத்தி போட்டார்களே. உலக மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வால் கேவலப்படுத்தப்படுவது எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? அந்த அசிங்கங்களில் இருந்து பாதுகாப்பு விடுவான். தௌபா செய்யுங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இது மூன்றாவது கிடைக்கிற பாக்கியம். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், யஸ்ஆ நூருஹும் பைன ஐதீஹிம் வ பிஐமானிஹிம் யகூல் ரப்பனா அத்மிம் லனா நூரனா வக்ஃபிர் லனா இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். அடுத்து நாலாவது கிடைக்கிற அம்சத்தை அல்லாஹ் சொல்கிறான், அந்த சொர்க்கவாசிகள் அந்த தௌபா உலகத்திலே செய்தார்கள், அவர்களுக்கு கிடைக்கிற இன்னொரு பாக்கியம் என்ன தெரியுமா? யஸ்ஆ நூருஹும் பைன ஐதீஹிம், அவர்களுக்கு முன்னாடி அங்கு வலது பக்கத்திலும் அவர்களுக்கு முன்னாடியும் வலது பக்கத்திலும் பிரகாசம் இருக்கும், ஜொலிக்குமா. இது ஏன் அல்லாஹ் சொல்றான்னா, நரகவாசியை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது நரகவாசிகள் எல்லாம் மறுமையில் நிப்பாட்டப்படும் பொழுது நரகத்தில் போடுவதற்கு முன்னாடி அல்லாஹ் ஒரு தண்டனை கொடுக்கிறான். அது என்ன தண்டனை தெரியுமா? அவருக்கு முன்னாடியும் நரகம் தெரியுமா, முன்னாடி நரகத்தினுடைய கொடுமையை படத்த மாதிரி அல்லாஹ் காமிப்பான். அதை பார்க்க சகிக்காமல் அவர் பின்னாடி பார்க்கிறார், பின்னாடியும் நரகம் தெரிகிறது. அதை பார்க்க சகிக்காமல் வலதுபுறத்தில் திரும்புகிறார், அங்கும் நரகம் கண்ணுக்கு முன்னாடி அந்த கொடுமையை அல்லாஹ் காட்டுவான். ஒரு கொடுமை காட்சியை நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தரும்போது ஒரு மனுஷன் என்ன செய்வார்? கண்ணு பொற்றிக் கொள்வாரா இல்லையா? இப்படி ஒரு கொடுமையை பார்க்க சகிக்கவில்லை என்று. இதே மாதிரி ஒரு கொடுமை, நரகத்தில் நடக்கிற கொடுமையை நரகத்துல போட முன்னாடி நரகவாதிக்கு அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை. நரகத்துல போடுற தண்டனை இது கொடுமையா இருக்கும். நரகத்தை கண்ணுக்கு முன்னாடி அல்லாஹ் காட்டுறது. அவர் வலது பக்கத்தில் திரும்புகிறார், அங்கும் நரகம் தெரிகிறது. சகிக்க முடியாமல் அவர் இடது பக்கம் திரும்புகிறார், அங்கும் நரகம் தெரிகிறது. சகிக்க முடியாமல் அவர் கீழே பார்க்கிறார், அங்கும் நரகம் தெரிகிறது. அதுவும் சகிக்க முடியவில்லை, மேலே பார்க்கிறார், அங்கும் நரகம் தெரிகிறது. இப்படியாக அந்த குற்றவாளியை அல்லாஹ் சோதிப்பான். இதுவும் அவருக்கு கொடுக்கிற மிக பிரமாண்டமான தண்டனை. அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். நஊது பில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எனவே தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரியான கேவலமான வேதனையிலிருந்து பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். எனவே தான் அல்லாஹ் சொல்கிறான், தௌபா இந்த உலகத்தில் செய்தவருக்கு கிடைக்கிற பாக்கியம் என்ன தெரியுமா? நரகத்தை கண்ணுக்கு முன்னாடி காட்டல, பிரகாசம் கண்ணுக்கு முன்னாடி தெரியும், ஒளி தெரியும், நூறு தெரியும், பிரகாசம் தெரிகிறது. அதனால தான் வலது பக்கம் பார்க்கிறார், பிரகாசம், இங்கு பார்க்கிறார், பிரகாசம். இந்த ரெண்டையும் பார்த்துக்கிட்டே இருக்க நேரம் சரியா போகும், அவர்கிட்டலாம் திரும்ப தேவையில்லை. எனவே தான் அல்லாஹ் சொல்கிறான், இந்த பாக்கியத்தை தௌபா செய்றவருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அடுத்ததாக இந்த தௌபா செய்கிறவருக்கு இப்படிப்பட்ட பாக்கியங்கள் எல்லாம் கொடுக்கிற காரணத்தால் அல்லாஹ் கிட்ட நீங்க தௌபாவை கேளுங்கள், மன்னிப்பை கேளுங்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப ஃபஅஃபு அன்னி. இறைவா, தௌபாவை நேசிக்கக்கூடிய ரப்பே, எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயா. எப்ப கேட்கணும்? லைலத்துல் கத்ர் அதிகமாக கேளுங்க, தௌபா கேளுங்க. அல்லாஹ் நேசிக்கிறான். நேசிக்கிறது மட்டும் தௌபா செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது மாதிரி 4 அம்சங்களை, சிறப்புகளை அல்லாஹ் கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்துகிறான். எனவே குற்றவாளிகளாக இருக்கிறோம் என்று இல்லாமல் தௌபா செய்யக்கூடாதுங்கள். இதெல்லாம் நாம் லைலத்துல் கத்ர்ல செய்ய வேண்டிய அம்சங்கள், அமல்கள். எனவே தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ருடைய நாளிலே அந்த நாளை கண்ணியப்படுத்தும் முகமாக
தன்னுடைய குடும்பத்தார்களை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சதாக ஆயிஷா சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹா. இதா தஹல் அஷ்ர், ரமலானுடைய கடைசி 10 வந்து விட்டால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஆடையை இறுத்தி கட்டிக் கொள்வார்கள் என்று சொன்னால் தன்னுடைய மனைவி கிட்ட கூட சேர மாட்டார்கள். அந்த 10 நாளை இபாதத்திலேயே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வார்கள். அந்த இரவு முழுக்க அவர்கள் ஹயாத்தாக்குவார். அப்படின்னா வணக்கம் செய்து கொண்டிருப்பார்கள். தங்களுடைய குடும்பத்தார்கள் ரசூலை வணங்கிட்டே இருப்பாங்க. குடும்பத்தார்களை எழுப்பி தொழுங்க என்று சொல்வார்கள். எப்பவும் தொழுகிற தொழுகை தான். இருந்தாலும் இந்த காலத்தில் மட்டும் லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த 10 நாளில் குடும்பத்தார்களை, மனைவி, மக்கள், பிள்ளைகள் எல்லோரையும் எழுப்பி நீங்கள் தொழுங்கள் என்று அவர்கள் பணிப்பார்கள் என்கிற செய்தியை சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கிறோம். எனவே அன்பான சகோதரர்களே, இதில் நாம் ஆர்வம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து இந்த லைலத்துல் கத்ரை அடைவதற்கு நாம் செய்ய வேண்டிய இன்னொரு அமல் என்ன தெரியுமா? இஅ்திகாஃப். இன்னைக்கு இஅ்திகாஃப் எத்தனை பேர் ஆர்வமாக இருக்கிறோம்? பள்ளிவாசல பேருக்கு இப்போ இன்னைக்கு இஅ்திகாஃப் எப்படி ஃபேஷன் என்ன தெரியுமா? இஅ்திகாஃபுடைய ஃபேஷன் இன்னைக்கு நம்ம சமுதாயம் கண்டுபிடிச்சிருக்கு. நைட்டில் போய் உட்காந்துறது, பள்ளியில் உட்காந்து தொழுவாங்க, எல்லாம் செய்வாங்க. லைலத்துல் கத்ர் அடைகிறதுக்கு செஞ்சுட்டு சஹர் சாப்பாடு கூட பள்ளியில் ஏற்பாடு செஞ்சுருப்பாங்க. சாப்பிட்டுட்டு ஃபஜ்ரை தொழுதுட்டு வந்து முடிஞ்சு போச்சு. இதான் இஅ்திகாஃப். இதே மாதிரி தினமும் செய்கிறது இல்லை சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் கத்ரில் இருக்கிற இஅ்திகாஃபுக்கு இப்படியான விளக்கம் கொடுக்கவில்லை. இஅ்திகாஃப் என்று சொன்னால் 10 நாட்களும் நீங்கள் அப்படியே பள்ளிவாசல் இருக்கும். 10 வரலாம், 9 வரலாம். அந்த கடைசி 29 30 என்கிற அந்த அடிப்படை. எனவே அந்த கடைசி 10 முழுக்க நாம் பள்ளிவாசலே இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு இஅ்திகாஃப் நாம் பேண வேண்டிய அம்சங்கள் என்று எடுத்துக்கொண்டால், ஜனாசாவுக்கு கூட வெளியில் போகக்கூடாது. இந்த அளவுக்கு சொல்லும்போது எப்படி வெளியில வரலாம்? கேட்டால் நாங்கள் வியாபாரிகள் அப்படிங்க. நீ வியாபாரமாக இருந்தால் அதற்குன்னு சேமிப்பு செய்யுங்க. ரமலானுக்கு முன்னாடியே என்ன பண்ணுங்க, இந்த 10 நாளைக்கு உண்டான பொருளாதாரத்தை திரட்டி வையுங்க. அதற்குன்னு கடையிலையோ போடுங்க. அதுக்காண்டி உங்களுடைய பொருளாதாரத்தை பார்த்து கொள்ளுங்கள். எவ்வளவோ நம்ம செய்கிறோம். ஒரு 10 ரமலானுடைய காலத்தில் லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி 10 நாளுக்கு நாம் பள்ளிவாசல்லையே அமர்ந்து லைலத்துல் கத்ரை அடைவதற்குண்டான முயற்சி எடுப்பதற்கு கொஞ்சம் இழப்புகளை நாம் சகித்துத்தான் ஆக வேண்டும். ஏன் 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு நன்மையும் கூலியையும் அல்லாஹ் தருகிறான். எனவே கொஞ்சம் சிரமம் எடுத்துக்கொள்ள வேண்டுமா இல்லையா? எனவே லைலத்துல் கத்ரை அடைய வேண்டுமானால் 10 நாள் பள்ளிவாசல்ல இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்கள். அது மட்டுமல்ல, லைலத்துல் கத்ர் அடைய வேண்டும் என்று இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் பேண வேண்டிய ஒழுங்குகள் என்று எடுத்துக்கொண்டால், லைலத்தில் அதாவது பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவங்க மனைவியோடு சேரக்கூடாது. மட்டுமல்ல, வீண் பேச்சுக்களில் ஈடுபடக்கூடாது. வீண் பேச்சுக்களில் ஈடுபடக்கூடாது என்று சொன்னால், இந்த மாதிரி ஃபோனை எடுத்துக்கிட்டு உள்ள பள்ளிவாசலில் 10 நாள் இருந்தாலும் கூட பள்ளிவாசலில் உட்கார்ந்துக்கிட்டே ஃபோனில் மணிக்கணக்கில் பேசுறது கூடாது. இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய எது அத்தியாவசியமாக இருந்தால் மட்டும் பேசுங்கள். வீண் பேச்சையை தவிர்ப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள் இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர். அது மட்டுமல்ல, இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் அடுத்து பேண வேண்டிய அம்சங்கள் என்ன? நோயாளிகளை கூட சந்திக்க போகக்கூடாது. இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர், இஅ்திகாஃபில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள். அடுத்தது, அவர்கள் பள்ளிவாசலை விட்டு தேவைக்கு தவிர வெளியே போகக்கூடாது. தேவைன்னா அவர்கள் மலஞ்சலம் கழிக்க போறதுக்கு மட்டும் பள்ளிவாசல் வெளியே வரலாம். அதை விட்டு வெளியில் போவதற்கு எந்த அனுமதியும் இல்லை. இப்படியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் லைலத்துல் கத்ரை அடைவதற்கு முயற்சி பண்ணுங்க. அதில் இஅ்திகாஃப் இருங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் சில ஹதீஸ்களில் பார்க்கிறோம், லைலத்துல் கத்ர் அடைகிறதுக்கு 10 நாள் இஅ்திகாஃப் இருந்தால் 2 ஹஜ் செய்த நன்மை கிடைக்கும் என்று வருகிறது. அந்த ஹதீஸுகள் பலகீனமாக இருக்கிறது. ஆனால் இதற்கு என்ன நன்மை என்பதை அல்லாஹ் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. லைலத்துல் கத்ரை அடைய முயற்சி பண்ணுங்க, பள்ளிவாசல இருங்கன்னு சொல்லி இருக்கிறாங்களே தவிர இதனுடைய கூலி என்ன என்பதை மறைக்கப்பட்டிருக்கிறது. உன்னதமான கூலி நிச்சயமாக கிடைக்கும் என்பதை மறந்து விடாது. அப்ப நாம் இஅ்திகாஃப் இருக்கிறதுனால் கிடைக்கிற பயன் என்னவென்று சொன்னால், நம்முடைய கல்பு தூய்மையாக. முதல்ல இந்த கல்பு இருக்குது பார்த்தீங்களா, தக்வா இங்குதான் இருக்கிறது. இந்த கல்பு தூய்மை அடைகிறது. கல்பு தூய்மை அடையக்கூடிய நேரத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படும். இன்னமா யதகப்பலல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் சொல்கிறான். இறையச்சம் உள்ளவர்களுடைய அமல்களைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். எனவே நம்முடைய கல்பு தூய்மையாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான பயிற்சி பள்ளி வாயில்ல இஅ்திகாஃப் 10 நாள் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய கல்பு தூய்மை அடைகிறது. கல்பு தூய்மை அடைந்தால் நமக்கு கிடைக்கிற பயனை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மறுமையுடைய நாளில்
எந்த பொருளும் சரி, எந்த குழந்தை செல்வமும் சரி அவனுக்கு எந்த பயனும் அளிக்காது. ஒரு பெரிய பணக்காரர் என்னுடைய பணத்தை கொண்டு மறுமையை நான் விலை பேசி விடுவேன் என்று சொல்ல முடியுமா? அவனுடைய பொருளாதாரம் எந்த பயனையும் கொடுக்காது. அதே மாதிரி குழந்தை பட்டாளங்களோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதன், எனக்கு இத்தனை குழந்தைகள் இருக்கிறது, அத்துணை பேர்களும் ஜவான்களாக இருக்கிறார்கள், அவ்வளவு பேர்களும் பலசாலிகளாக இருக்கிறார்கள், எனவே மறுமையை மிரட்டி விடுவேன் என்று யாராலும் சொல்ல முடியுமா? அல்லாஹ் சொல்கிறான், யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன், அவர்களுடைய பொருளாதாரமும் சரி, அவர்களுடைய குழந்தை பட்டாளங்களும் சரி மறுமையில் எந்த பயனும் தராது அப்படின்னு சொல்லிட்டு தர்ற ஒரு விஷயத்தை சொல்கிறான். இல்ல மன் அத்தல்லாஹ் பிகல்பின் சலீம் என்று அல்லாஹ் சொல்கிறான். யாரை தவிர என்று சொன்னார், யார் சலீமான கல்போடு வருகிறார்களோ, சலீமான இதயத்தோடு வருகிறார்களோ, தெளிவான இதயத்தோடு, தூய்மையான இதயத்தோடு, நலீஃபான இதயத்தோடு, களப்பற்ற இஹ்லாஸான இதயத்தோடு எந்த மனிதர் மறுமைக்கு வருகிறாரோ அவருக்கு மட்டும்தான் அங்கு பயனளிக்கும் என்று சொல்ற. மறுமையில பொருளாதாரம் பயனளிக்காது, நம்முடைய குழந்தை பட்டாளங்களும் பயனளிக்காது. ஆனால் நம்ம இதயம் தூய்மையாக இருந்தால் அதற்கு பவர் இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுது, அப்படிப்பட்ட மறுமையில் பயனளிக்கக்கூடிய இதயத்தை இஅ்திகாஃப் இருக்கும்போது நிச்சயம் பெற முடியும். அது ஒரு சிர்ரும்பாங்க, சிர்ருல் இஅ்திகாஃப். இஅ்திகாஃப் இருப்பதனுடைய ரகசியம் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் தருகிறான். எனவே நம்முடைய கல்வை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு பக்குவம் பள்ளிவாசல்ல 10 நாள் 9 நாள் இஅ்திகாஃப்ல நம்ம ஈடுபடும் பொழுது இதயம் தூய்மை பெறுகிறது. இதயம் தூய்மை பெற்றால் நமக்கு அது மறுமையின் மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு வாய்ப்பு என்பதை மறந்து விடாது. எனவே தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக குறிப்பிட்டார். அன்று ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபர் போரை முடிச்சிட்டு வர்றாங்க. கைபர் போரை முடிச்சிட்டு வரும்போது ஒரு நெருக்கடியான ஒரு போர் கைபர் போர் என்னும். பொருளாதார நெருக்கடி, வாகனம் இல்லாத நெருக்கடி. கைபர் போர் திடீரென்று அறிவிக்கப்பட்டு விட்டது காஃபிர்களால். அதை எதிர்கொள்ளாவிட்டால் இஸ்லாத்திற்கு ஒரு இழுக்கு என்கிற இப்படியான ஒரு சூழல். ஆனால் நிதி ரொம்ப பற்றாக்குறை மட்டுமல்ல, வீரர்களை அழைத்து செல்வதற்கு கைபருக்கு போக வேண்டுமானால் வாகன வசதி இல்லை. இருக்கிற வாகனத்தில் இருக்கிற அந்த பட்டாள இஸ்லாமிய வீரர்களை அழைத்து செல்வதற்குண்டான வாய்ப்பில்லை. இப்படிப்பட்ட நெருக்கடிக்கு மத்தியில் போர் அறிவிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்தை ரெடி பண்ண, ஒரு வாகனத்தில் 5 பேர் 6 பேர் ஏறி போகிறார்கள் கைபருக்கு. கைபர் இன்னைக்கும் தெரியும், மதீனாவிலிருந்து கைபருக்கு இன்னைக்கு நாகரிகமான சாலை, அழகான குளிர்சாதங்கள் ஊட்டப்பட்ட வாகனங்களில் போனாலும் கூட அந்த ஊருக்கு போய் இறங்கின உடனே நம்முடைய உடம்பெல்லாம் ஒரு டயர்டாக இருக்குது என்று சொல்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்னைக்கும் இருக்கிறது. அன்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கரடு முரடான பாலைவனத்தில் அந்த வாகனம் என்கிற ஒட்டகத்தில் ஏறி போகக்கூடிய ஒரு சூழல். அது ஒரு வாகனத்தில் ஒரு ஆள் அல்ல, 5 பேர் 6 பேர் என்று மாறி மாறி ஏறி போகணும் என்று சொன்னால் ஒரு கடுமையான போருக்கு முன்னாடியே ஒரு கடுமையான ஒரு சோதனையை சந்தித்து விட்டு போகக்கூடிய கைபர் போரை சந்தித்து விட்டு தோழர்கள் வருகிறார்கள் மதீனாவை நோக்கி. அந்த போருக்கு வரும் பொழுது அதில் கூட அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நிறைய பேருக்கு வாகனம் இல்லாதவர்கள் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்க, நீங்க போருக்கு வர வேண்டாம்னு தடுத்துட்டாங்க. அவர்கள் தஃபீது மின தம், கண்ணீர் வடித்தவராக போருக்கு வர முடியவில்லையே என்கிற கண்ணீரோடு அவர்கள் ஊரு திரும்பினார்கள் என்று அல்லாஹ் அதை சிராகித்து சொல்கிறான், சிறப்பாக சொல்கிறான் குர்ஆனில். சரி, ரசூலுல்லாஹ் போரையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது தங்களுடைய தோழர்கள்ட்ட சொல்றாங்க, தோழர்களே, நாம் மிகப்பெரிய நெருக்கடியான போரை முடித்து விட்டு வருகிறோம். ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நாம் இந்த போரில் கலந்து கொண்டு இவ்வளவு பெரிய சிரமத்துக்கு மத்தியில் கூலி பெறுகிறோமே, இதே கூலியை மதீனாவில் இருக்கக்கூடியவர்கள், நம்மோடு கைபர் போரில் கலந்து கொள்ளாத தோழர்களும் இதே மாதிரியான கூலியை பெறுகிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. தோழர்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா போச்சு. அல்லாஹ்வுடைய தூதரே, அது எப்படி சாத்தியம்? நாங்கள் கைபர் போருக்கு வரும்போது ஏற்பட்ட சிரமங்கள், கஷ்டங்கள், நடந்து அந்த பாதையை கடந்து போவதில் ஏற்பட்ட சிரமம், களப்பணி என்று சொல்லக்கூடிய அந்த போர் மைதானத்தில் நாங்கள் வீரர்களோடு விரோதிகளோடு நாங்கள் வாழ்ந்து போரிடும் பொழுது ஏற்பட்ட நெருக்கடிகளை நினைத்து பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நெருக்கடிகளை எல்லாம் அனுபவித்த நாங்களும் மதீனாவில் இருக்கக்கூடிய போர்க்களத்திலேயே கலந்து கொள்ளாத அவர்களும் எப்படி ஒன்றாக இருக்கபடி நன்மையில் என்கிற மாதிரி அந்த தோழர்கள் ஆச்சரியத்தோடு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்லை, அவர்களுக்கு அந்த கூலி கிடைக்கும். ஏன் தெரியுமா? அவர்களுடைய ஜிஸ்முகள் எல்லாம் மதீனாவில் இருந்தாலும் கூட, அவருடைய உடல்கள் எல்லாம் மதீனாவில் இருந்தாலும் கூட, அவர்களுடைய குலூப் என்கிற இதயம்
கைபர் போரை சுற்றி சுற்றி வந்தன. எங்களுக்கும் கைபர் போரிலே கலந்து நாங்களும் அந்த வீரர்களோடு நாங்களும் உயிர் தியாகம் செய்ய முடியாமல் ஆகிவிட்டது என்கிற எண்ணம் அவர்களுடைய உள்ளத்தை துளைத்து கொண்டிருந்தது. இஹ்லாஸ், இதுக்கு தான் இஹ்லாஸ்ங்கிறோம். அவர்கள் போர்க்களத்துக்கு வரவில்லை, உள்ளத்தால் போர் செய்தார்கள். அந்த கைபர் போர்க்களத்தில் நாங்களும் விரோதிகளோடு விரோதிகளாக அந்த விரோதிகளை வெட்டி வீழ்த்துவதற்கு எங்களுடைய வாழ்க்கையில் பயன்பட்டிருக்க வேண்டுமே, எங்களுடைய உடல் அதுக்கான ஒத்துழைப்புகளை தந்திருக்க வேண்டுமே, எங்களுக்கு அந்த நசீப் இல்லாமல் ஆகிவிட்டதை என்று கண்ணீர் வடித்தார்கள். அல்லாஹ் தஃபீது பின தம் என்று குர்ஆனிலே சொல்கிறான். கண்ணீர் வடித்தவர்களாக என்று சொல்கிறானே, அந்த கண்ணீரை அவர்கள் அங்கிருந்து வடித்துக் கொண்டார். அவருடைய உடல் மட்டும்தான் அங்கிருந்தது, ஆனால் உள்ளமெல்லாம் போர்க்களத்திலே சுற்றி சுற்றி வந்தனர். இந்த ஒன்றுக்காக வேண்டிய அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கிற கூலி அங்க கொடுக்கிறோம். அதனால உங்க கூலியும் அல்லாஹ் குறைக்க போவதில்லை. எத்தனையோ பேர்கள் போர்க்களத்தில் இருந்தாலும் கூட அவர்கள் வேண்டுமானால் போர்க்களத்தில் இருப்பார்கள், அவருடைய இதயங்கள் எல்லாம் வேறு எங்கோ இருக்கும். அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் போன்ற முனாஃபிக் இருந்தான் பாருங்க. உஹது போருக்கு வந்தான், அவன் ஆள் வந்தானே தவிர அவனுடைய இதயம் வரவில்லை. எனவே அவர்களுக்கு கூலி கிடைக்க போறதில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்தார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, இப்படி நம்முடைய உள்ளம் பண்படக்கூடிய, உள்ளத்திலே ஒரு தூய்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு எதில் கிடைக்கிறது என்றால் இஅ்திகாஃப் இருக்கும்போது அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. அது ஒரு சிறு, அது ஒரு ரகசியம். இருந்து பாருங்கள், நம்முடைய உள்ளம் தூய்மை அடைகிறது, அமைதி பெறுகிறது. இஹ்லாஸ் என்கிற அற்புதமான ஒரு தன்மைக்கு சொந்தமாக நம்முடைய உள்ளம் மாறிவிடுகிறது. ஏனென்று சொன்னால் உள்ளம் என்பது தக்வா இருக்கக்கூடிய இல்லம் என்பதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அத்தக்வா ஹுனா, அத்தக்வா ஹுனா, இந்த இடத்தில் தக்வா இருக்கிறது. கல்வை பார்த்து சொன்னார்கள், இதயத்தை பார்த்து. எனவே தக்வா இருக்கக்கூடிய இல்லம் நம்முடைய உள்ளம். எனவே அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு இஅ்திகாஃபில் இருக்கு. எனவே அன்பான சகோதரர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, இந்த நாள் லைலத்துல் கத்ருடைய நாளை அடைவதற்கு எஞ்சி இருக்கக்கூடிய அந்த நாட்களை சிறப்பான முறையில் வணக்கத்தின் மூலமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எனது பாசத்திற்குரிய சகோதரர்களே, இஅ்திகாஃப் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள், நின்று வணங்குங்கள், தௌபா செய்யுங்கள், தூய்மைப்படுத்துங்கள். நம்முடைய இதயங்கள் தூய்மை பெற்று நாம் உண்மையிலேயே நாள மறுமையில் சொர்க்கத்தில் ரய்யான் என்கிற அந்த சொர்க்கத்தினுடைய வாசலில் நுழையக்கூடிய பாக்கியத்தையும், அதே மாதிரி லைலத்துல் கத்ருடைய அந்த இரவை அடைந்த பாக்கியமா பெற்ற அந்த கூட்டத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அத்துணை பேர்களும் சேர்த்தருள்வானாக என்று இந்த ரமதானுடைய சிறப்பான அமல்களின் பொருட்டாலும், நாம் செய்திட்ட இரவு தொழுகை போன்ற இந்த நல்ல அமல்களின் பொருட்டாலும், நாம் நோக்கிற நோன்பின் பொருட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோமாக. அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.